Assalamu alaikum. Hi everyone. Welcome to Mumtaz Delight. Hi everyone. Welcome to Mumtaz Delight. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பாப்பா பீட்சா தான் பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன்னா ஹோம்மேட் பீட்சா தான் செய்ய போறேன். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். பீட்சா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ டோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து சுடு தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, தண்ணி வார்மாக இருக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகரு, 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம். ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அப்புறமா வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. வீட்டில் ஈஸ்ட்டு இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர், சுகரு, அப்புறமா வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். நம்ம வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் 1/2 கிலோ வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து சால்ட்டு, அப்புறம் நம்ம வந்து ஈஸ்ட்டு எல்லாமே போட்டு இப்போ வந்து நான் ப்ராசஸரில் போட்டு மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். ப்ராசஸரில் மாவு பிசைறிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான டோ நமக்கு கிடச்சிரும். கையில் பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இழுத்து வச்சு மாவு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது பிசைஞ்ச மாவை ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து 1 ஹவருக்கு ப்ரூஃப் ஆகிறதுக்காக வச்சிடுறேன். இந்த பாக்ஸில் ஓரத்தில் வந்து எண்ணெய் தடவி வச்சிருங்க. அப்போ தான் 1 ஹவருக்கு அப்புறம் ப்ரூஃப் ஆகி வரும்போது சைட்லெல்லாம் ஒட்டாமல் வரும். தயிர் போட்டு மாவு பிசைஞ்சு இருந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ப்ரூஃப் ஆகிறதுக்காக விட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நம்ம வச்சதை விட டபுள் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவு வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மாவு வந்து இப்போ பிசைய வேண்டாம். இந்த மாவு வந்து நான் 4ஆக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். 2 வந்து மினி பீட்சா பண்ண போகிறேன், 2 வந்து பெரிய பீட்சா பண்ண போகிறேன். 2 மினி பீட்சா வந்து நான் குக்கரில் எப்படி வந்து செய்கிறதுன்ட்டு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீட்சா பண்ணிக்கலாம். ஓடிஜியில் பீட்சா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அலுமினியம் பிளேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் பீட்சா வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிளேட் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி இந்த மாதிரி வந்து திரட்டி வச்சுருக்கேன். மாவு திரட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி வந்து குத்தி விடுங்க. குத்தாமல் வந்து நீங்கள் பீட்சா செஞ்சீங்கன்னா மாவு வந்து பன்னு மாதிரி நல்லா உப்பி வந்துடும். பீட்சா டாப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடி 240 டிகிரி செல்சியஸ்க்கு ஓடிஜி வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பீட்சா டோக்கு மேலே பீட்சா சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பீட்சா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் காரமாக இருக்கிறதுக்காக. காரம் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா 4 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி இது வந்து நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து தக்காளி, கார்ன் போட்டிருக்கேன் நான், ஸ்வீட் கார்னு. இது வந்து வேக வைக்காத ஃப்ரெஷ் கார்ன் தான். அதுக்கு மேலே நான் வந்து ஸ்லைஸாக மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். நீங்கள் இது தான் போடணுன்றது அப்படி அவசியம் இல்லை. நீங்கள் சிக்கனு, பன்னீர் எது வேணாலும் உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதுக்கு மேலே வந்து சீஸ் போட்டுக்கிறேன். இது வந்து மொசரல்லா சீஸ் இல்லை மில்கி மிஸ்லே க்யூப் சீஸ் வரும் இல்லையா, அதுதான் இது. சீஸ் நிறைய போட்டுக்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற ஓடிஜியில் 15 மினிட்ஸ்க்கு வந்து இது பேக்காக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் இல்லைன்னா வந்து பேனில் மினி பீட்சா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. குக்கராக இருந்தாலும் சரி பேனாக இருந்தாலும் சரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் வந்து பண்ணி தான் ஆகணும். குக்கரில் வந்து விசில் போட தேவையில்லை, உள்ளே வைக்கிற வந்து ஸ்டாண்ட் மட்டும் போதும். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பெரிய பீட்சாக்கு பண்ண மாதிரியே அதே மாதிரி குட்டி பிளேட்டு மேலே எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோர்க்கில் குத்தி அதுக்கப்புறமா வந்து பீட்சா சாஸு, அப்படி இல்லைன்னா வந்து டொமேட்டோ சாஸ் போட்டதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்க்கு வந்து ஆனியனு, கார்னு,
அப்புறமா வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற மஷ்ரூமும் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு சீஸும் நிறைய டாப்பிங்ஸ் இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எது வேணாலும் இதில் வந்து வச்சுக்கலாம். பன்னீரோ இல்லை வந்து சிக்கனோ எது வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் இந்த பீட்சா பிளேட் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுங்க ஹை ஃப்ளேமில். எனக்கு பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக 18 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 18 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து எடுத்துட்டேன். பிளேட்லேருந்து எடுக்கும்போது சைடில் மட்டும் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து பிளேட்லேருந்து பீட்சா வந்து கலண்டி வந்துடும். அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதான். சுட சுட சூப்பராக வந்து மினி பீட்சா, அதுவும் வந்து குக்கரில் வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணும்போதே வந்து பீட்சா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா பேக்காகி வந்துருந்துச்சு குக்கர்லேயே. குக்கரில் வச்சு பேக் பண்ண பீட்சா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஜூஸியாக இருந்தது. கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது போல். ஆனால் கீழே வச்சுருக்கிற ப்ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் வெளியில் சாப்பிட்டோம்னா. அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓடிஜியில் வச்ச பீட்சா பார்க்கலாம். ஓடிஜிலேருந்து எடுத்த பீட்சாலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் வந்து பீட்சா கையில் எடுத்தேன். ஓடிஜியில் பேக் பண்ணதும் குக்கரில் பேக் பண்ணதும் ரெண்டுமே வந்து சேமாக தான் பேக் ஆகி வந்திருந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நம்மளாம் சொன்னால் தான் தெரியும் இது குக்கரில் பேக் பண்ணோம், இது வந்து ஓடிஜியில் பேக் பண்ணோன்ட்டு. கட் பண்ணும்போது அந்தளவுக்கு சாஃப்டாக கட் ஆகுது. சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜூஸியாக இருந்துச்சு. சுட சுட வந்து இந்த கிளைமேட்டுக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து நாங்கள் செலவு பண்ணி பீட்சாலாம் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வீட்டிலையே வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நாமளே வந்து பேக் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மும்தாஸ் டிலைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்குற வீடியோ எல்லாமே வந்து லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.